Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இதுதான் இப்போ சொன்னார் அவர். வெளியே வந்தவொடனே வண்டி அப்புறப்படுத்திருங்கன்ட்டாப்புல. இந்த தயா விஷயம் இல்லையாப்பா, இறங்கியாச்சு நின்று நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணா சொன்னா தெரியும். அந்த குழந்தை பூ வர வச்சுருந்தியா வாங்க வரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றதுக்குள்ள உனக்கு அம்மா இருக்கு. இல்லை நம்ம சொன்னாங்க. சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் இன்று மாலை தியாகராய நகர், 1000 விளக்கு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நீலாங்கரையில் இருந்து அவர் அந்த பிரச்சாரத்திற்காக புறப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம இப்போ திரையின் வாயிலாக பார்த்துட்டு வரோம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தியாகராய நகர் நோக்கி அவருடைய பிரச்சார வாகனமானது பயணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலுமே அங்கேருந்து அவருடைய இல்லத்திலிருந்து அந்த அவருடைய பிரச்சார வாகனம் வரும்போதும் அந்த வாகனத்தோடையே பின்னாடியே ஓடிட்டு வரக்கூடிய இளைஞர்களையும் சிறுவர்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த முறை பாதுகாப்பில் குறைபாடு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த முறை 2 காவல் துணை ஆணையர்கள் தலைமையில் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 6 காவல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, 8 எஸ்ஐ, இப்படி சுமார் 50 போலீஸார் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அந்த அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். கடந்த 2-3 மணி நேரங்களுக்கு முன்னாடியே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தின் அருகில் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ கூட நம்ம பார்க்குறோம், இளைஞர்கள் அவருடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து சில பகுதிகளில் வராங்க. அவங்க பின்தொடராமல் இருக்கக்கூடிய வகையில் போலீஸார் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. களத்தில் என்ன சூழல் அப்படிங்கிறத விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். ஓவர் டு சாலமன், நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? அங்கே அவருடைய வாகனத்தை பின்தொடராமல் இருப்பதற்காக போலீஸார் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை கட்டுப்படுத்த காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, விவரிங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தொடர்ச்சியாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அந்த வகையில ஏற்கனவே சென்னையில பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதியில பிரச்சாரம் அவர் மேற்கொண்ட நிலையில அப்போது ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரை சூழ்ந்ததால பாதியிலேயே பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்றார். அதன் பின்னர் பல்வேறு மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில சென்னையில பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டது. ஏற்கனவே வில்லிவாக்கம், டி நகர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள அவர் கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இவரை அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் நேரமானது குறைந்தபட்சம் கொடுக்கப்பட்டதால அவரே ரத்து செய்து ஒரு பிரச்சாரத்தை ரத்து செய்தார். இந்த நிலையில தான் இன்று சென்னையில அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். தீநகர், எழும்பூர் மற்றும் 1000 விளக்கு ஆகிய 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதனால தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய
அவரது வீட்டில இருந்து தாவேகா தலைவர் விஜய் புறப்படுகிறார். ஏற்கனவே வந்து அவர் சென்னையில பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது இந்த குளறுபடி காரணமாகத்தான் அவர் பிரச்சாரத்தை ரத்து செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு, அது மட்டுமின்றி தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்திருந்த நிலையில தற்போது சென்னை காவல்துறையினர் அவர் செல்லும் வழியில எந்த விதமான பாதுகாப்பு குளறுபடி ஏற்படாமல் தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரது பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த வாகனத்தை சூழாதபடி நடவடிக்கையானது எடுத்து வருகிறார்கள். இருப்பினும் வழி நெடுகிலும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது வாகனத்தை சூழ்ந்தபடியே வருவதால காவல்துறையினர் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவரது செக்யூரிட்டியும் கூட இருந்து அது போன்ற ரசிகர்கள் உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் தற்போது சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு நேரடியாக அவர் வந்து தீநகர்ல இருக்கக்கூடிய அந்த முத்துரங்கன் சாலையில பிரச்சாரத்தை முதற்கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார். 4 முதல் 5 மணி வரையில தீநகர்ல இருக்கக்கூடிய அந்த முத்துரங்கன் சாலையில பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் பின்னர் 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் சுதந்திர தின பூங்காவில் வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அது வந்து 5 இருந்து 6 மணி என கூறப்படுகிறது. அதன் பின்னர் அதனை முடித்துவிட்டு எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பொரசிவாக்கம் ரித்தட்டன் சாலையில அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இதற்காகத்தான் பலத்த அவர் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு இருக்கிறார். மொத்தம் 10 வாகனங்கள்ல தொடர்ந்து போலீசார் அவரது பிரச்சார வாகனத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். 10 ஏசி, அதே போல இன்ஸ்பெக்டர்கள் 10, அதே போன்று 6 எஸ்ஐக்கள், சிறப்பு காவல் படைகள், துப்பாக்கி ஏந்திய போலீசார் என தொடர்ச்சியாக அவரை வந்து போலீசார் சூழ்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். யாரேனும் எந்த விதமான தடையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில முக்கியமாக மிகப்பெரிய அவர் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடம் வந்து அது வந்து தீநகர் முத்துரங்கன் சாலை, அதே போல புரட்சவாக்கம் ரித்தட்டன் சாலை, 1000 விளக்கு என்ன இந்த 3மே வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சாலை என்பதால எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். யாரும் வந்து எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுக்க வேண்டும். அதே போன்ற இருசக்கர வாகனத்துல தொடர்ச்சியாக ரசிகர்கள் அவரது பிரச்சார வாகனத்துல தொடருவார்கள். அது வந்து ஏற்கனவே விபத்துல வந்து முடிந்திருக்கிறது. அதனை தடுப்பதற்காகவும் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு அவர் தற்போது பாலவாக்கத்தை நோக்கி அவரது வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லேயே தெரியுது, பொதுவாக இவருடைய பிரச்சார வாகனம் வருது அப்படின்னா அந்த பிரச்சார வாகனத்தோடையே சேர்ந்து அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி எல்லாருமே அவங்களுடைய இருசக்கர வாகனத்தில் பின்தொடரக்கூடிய காட்சிகளை நம்ம ஒவ்வொரு முறையும் இவர் வெளியில் வரும்போது நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கட்சி சார்பிலும் சரி, விஜய் தரப்பிலும் சரி, காவல்துறை தரப்பிலும் சரி பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போல் இந்த பிரச்சார வாகனத்தினுடைய பின்னாடி வராதிங்கன்னு இருந்தாலுமே பல்வேறு இடங்களில் அதே காட்சிகளை நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு வந்தோம். இதுலேயும் சென்னை அப்படிங்கும்போது இவங்க இப்போ பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இஸ் மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேசஸாக இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியமான இடங்கள், போக்குவரத்து சாதாரண நாள்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடங்களாக தான் இருக்குது. தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த முத்துரங்கன் சாலையாக இருக்கட்டும், அப்புறம் 1000 விளக்கு, அதுக்கப்புறம் புரட்சிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரித்தட்டன் சாலை, இப்படி முக்கியமான பகுதிகளில் இன்னைக்கு விஜயுடைய பிரச்சாரம் அமைய இருக்கிறது. அதனால் அவருடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலே வாகனத்துக்கு பின்னாடியே காவல்துறையுடைய வாகனம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையே பார்க்குறோம். இருந்தாலுமே 2-3 பேர் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திற்காக தியாகராய நகர் பகுதிக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் விஜய். நேரலை காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.